வீரவடி சேனல் பார்க்குறவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாசிப்பருப்பு ஸ்வீட் ஒன்று செய்ய போகிறோம். பாருங்கள், 1 டம்ளர் பாசிப்பயிறு, 1 டம்ளர் ஜீனி, அரை டம்ளர் பச்சரிசி மாவு, 1 டம்ளர் ஜீனி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நான் அரை டம்ளர் சேர்த்துக்கலாம். இது மிதமான சுகர் நல்லாயிருக்கும், எல்லாருமே சாப்பிடலாம். அதிகமாக சுகர் போட்டால் சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. இது லெவலானது தான் நான் வச்சுருக்கேன். 10 முந்திரி பருப்பு வச்சுருக்கேன், நான் கூட வேணாலும் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி, ஒரு 4 ஸ்பூன் நெய் இருந்தால் போதும். நெய் ரொம்ப தேவையில்லை, வேணாலும் விட்டுக்கலாம். தேவை 4 ஸ்பூன் தான். முதல்ல கடாய் வச்சு பாசிப்பயிரை வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ வறுத்துட்டோம். வறுத்தது போதும், அந்த பச்சை வாசனை போகணும். அதை குக்கரில் வேக வைக்கல பொங்காமல் இருக்கும். அதுக்கோ 1 ஸ்பூன் நெய், குக்கரை மூடிடலாம். விசில் போட்டாச்சு. குக்கர் விசில் வருங்காட்டியும் 2 விசில் வருங்காட்டிலும் பச்சரிசி மாவு 1 ஸ்பூன் நெய் விட்டு வறுத்துக்கிறோம். மாவு வறுபட்டுட்டு நல்ல கனமான சட்டி வச்சு தான் வறுக்கணும். லேசான கடாயெல்லாம் வச்சு வறுக்கக்கூடாது. இந்த மாதிரி கனமான கடாய் வச்சா தான் அதுலேயே சூட்டில் வறுப்படும். வறுபட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணுறோம். குக்கர் வச்சு வறுக்கணும். குக்கரை திறந்து இப்போ பாசிப்பருப்பை நல்லா மசிச்சுக்க போகிறோம். மாவாக இருக்குது, அதுதான் மசிச்சு விட்டுறோம். இந்த மாதிரி மசிச்சிடணும். முழு பருப்பு இல்லாமல் மசிச்சு எடுத்துக்கணும். நல்லா அது மாதிரி மாவு பதத்தில் இருக்கணும். கடாயில் நெய் ஊற்றிருக்கேன், அடி பிடிக்கக்கூடாதுங்கிறதுக்கு. வேக வச்ச பாசிப்பயிரை கடாயில் போடுறோம். அடுத்து இப்போ அந்த ஜீனியை போடுறோம். இல்லை பாருங்கள், சீனி நல்லா மிக்சிங் ஆகணுங்கள, அதுதான் போடுறோம். கடாயிலையும் ஒட்டாமல் இருக்கும், அதுதான் தண்ணி இல்லாமல் அதில் போடுறோம். அடுப்பு ரொம்ப லோவாக வச்சுருக்கேன். இப்படி தான் செய்யணும். அடி பிடிச்சிரும். நல்லா கனத்த பாத்திரமாக வச்சு தான் செய்யணும். இல்லாட்டி அடி காந்துடவே தெரியாது, காந்த ஸ்மெல் வரும். காந்தாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி வைக்கணும். தவக்காமல் மிதமான சூட்டில் பண்ணிக்கலாம். இது வெள்ளத்தில் வேணால் கூட செஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வெள்ளத்தில் செஞ்சுக்கலாம். அந்த ஏலக்காய் அப்படியும் சேர்த்துக்கிறோம்ல. அந்த பச்சரிசி மாவு வறுத்து வச்சுருக்கதையும் இதோட சேர்த்துக்கிறோம். இதில் இந்த பச்சரிசி மாவை சேர்த்தாச்சு, அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அடுப்பு நல்லா லோவாக தான் வச்சுருக்கேன். லோவெலாம் வச்சு செய்யணும். ரொம்ப அவசரமாகலாம் செஞ்சு இறக்கிட விடாது. ரொம்ப ஸ்லோவாக பார்த்து தான் செய்யணும். ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தானே லோவாக வச்சு செய்யணும். இப்போ ஒட்டாமல் வருது. இப்போ எடுத்து வைக்கிற ஸ்டேஜுக்கு இருக்குது. தாம்பாளத்தில் வைக்கலாம். எடுத்து வச்சு ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நெய் 2 ஸ்பூன். இப்போ நம்ம இந்த சட்டியில் ஒட்டாமல் நல்லா ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு வாகா வரும். அதுக்கு தான் இந்த பச்சரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிறது. 1 டம்ளர் பாசிப்பயிறு,
அதோடு வந்து இதை சேர்த்துக்கணும். தெரியுதா? நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ இது வேலை முடிஞ்சிட்டு ஒட்டாமல் இப்போ நம்ம அதை தாம்பாளத்தில் சேர்த்து ஸ்லைஸ் பண்ண போகிறோம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சும்மா 1/2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் அந்த வறுக்கிறதுக்கு முந்திரி பருப்பை. நெய் தடவுறோம். நெய்யை தொட்டு சமப்படுத்துகிறேன். நெய் இல்லைன்னா கூட நீங்கள் ஆயிலோ கடலெண்ணெயை தொட்டு சமப்படுத்திக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்லைஸாக உடனே அறுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் இருக்க பொருளை வச்சே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம செய்கிற பக்குவத்தில் தான் இருக்குது. நம்ம வந்து அதை இப்போ செஞ்சு ரெடி ஆக்கிட்டோம். இந்த மாதிரி எண்ணெய் சட்டியில் நல்லா ஒட்டாமல் வரும். பக்குவமாக பதமாக இருந்துச்சுன்னா ரவை கூட ஒட்டாது. ஒட்டாமல் நல்லா கரண்டியோடே வந்துடும் எல்லாமே. இப்போ நம்ம இதை வந்து ஸ்லைஸ் பண்ண போகிறோம். அதை வந்து கட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பாசி பயிர் வேகலைன்னா கூட மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். ஆனால் வேகாமல் இருக்காது. நம்ம இறக்க போயில் நெய்யை ஒரு சொட்டு விட்ருக்கிறதுனால அது நல்லா வெந்துடும். வேகாமலாம் இருக்காது. வேகாமல் இருந்தால் மிக்சியில் போட்டு 2 சுற்று அடிச்சுக்கலாம். முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கேன் நான். உங்களுக்கு பாதாம் பிடிச்சாலும் திராட்சை பிடிச்சாலும் நெய்யில் வறுத்து வச்சுக்கலாம். அழகாக வருது பாருங்கள் ஸ்லைஸு. நல்லா மைசூர் பாக்கு மாடலையும் இருக்குது. இப்போ பாசிப்பருப்பு ஸ்வீட்டு ரெடி ஆகிட்டு வீட்டில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.